The Microbot version 3.0. Hello everyone, welcome to Microbot Tamil. இது நம்மளோட பைத்தான் சீரிஸோட பார்ட் 2 வீடியோ. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா வேரியபிள். ஸோ வேரியபிள் பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் ஹலோ வேர்ல்ட் பத்தி தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்ட்ரிங். அந்த ஸ்ட்ரிங்னா என்ன தெரியலன்னா நான் மேல ஐ பட்டன் கொடுக்குறேன். அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க. ஆல்ரெடி தெரிஞ்சவங்க நீங்க இந்த வீடியோ ஷோரா கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ வேரியபிள்னா ஒன்றும் இல்லைங்க, வேரியபிள் இஸ் எ கண்டெய்னர். ஸோ கண்டெய்னர் சொல்லும்போது நிறைய பேருக்கு வேற ஒரு இமேஜ் மைண்டில் வந்திருக்கும். ஸோ இப்படி ஒரு இமேஜ் உங்கள் மைண்டில் வந்துச்சுன்னா நீங்கள் நினச்சது கரெக்டாக தாங்க. ஸோ வேரியபிள் இஸ் எ கண்டெய்னர் அப்படின்னா என்னன்னா, இந்த கண்டெய்னர் என்ன ஒர்க் பண்ணுதோ அதுதான் வேரியபிள் பண்ணுங்க. ஸோ நிறைய பேர் மூவிஸில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி கண்டெய்னரில் நிறைய ப்ராடக்டை வச்சு வெளியே அனுப்பியிருப்பாங்க இல்லையா. ஸோ ஒவ்வொரு கண்டெய்னர்லையும் ஒவ்வொரு ப்ராடக்ட் இருந்திருக்கும். இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராடக்டை மொத்தமாக ஒரே கண்டெய்னரில் போட்டு குமிச்சு வைக்காம ஒவ்வொரு கண்டெய்னர்லையும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டை வைக்கும்போது அதை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஐட்டம் இருக்கு, இந்த கண்டெய்னரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஐட்டம் இருக்கு, இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷனரி ஐட்டம்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம அது ஈஸியாக எடுக்கலாம். இப்போ ஸ்டேஷனரி ஐட்டம் டேரெக்டாக இந்த கண்டெய்னர் மட்டும் ஓப்பன் பண்ணால் போதும், மெடிக்கல் ஐட்டத்துக்கு இந்த கண்டெய்னர் ஓப்பன் பண்ணால் போதும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வச்சிருக்கிற அந்த பர்டிகுலர் கண்டெய்னர் ஆக்சஸ் பண்ணாலே போதும், நம்ம அது ஈஸியாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ வேற எப்படிலாம் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம், இந்த மாதிரி நிறைய கண்டெய்னர்ல நிறைய ப்ராடக்டை வந்து நம்ம உள்ள வந்து இன்சர்ட் பண்ணி அது நம்ம ஒரு இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு ஷிப் பண்ணிட்டு போவோம் இல்லையா. லைக் இந்த மாதிரி ஒரு ஷிப்ல வச்சு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம டேட்டா வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ரைட்டா. ஸோ உள்ள இருக்கிற அந்த ப்ராடக்ட் தான் நம்ம டேட்டான்னு சொல்றோம், வெளில இருக்கிற இந்த கண்டெய்னர் தான் வேரியபிள் சொல்றோம். ஸோ புரிஞ்சுக்கோங்க, வெளில இருக்கிற இந்த கண்டெய்னர்லாம் நம்ம வேரியபிள் நேம் வச்சுக்கலாம், ஓகேவா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, இப்போ ஒரு கண்டெய்னர் தூக்கிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த கண்டெய்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நேம் வைக்கிறேன், என்னன்னா ஏஜ்னு சொல்லிட்டு இல்ல எலக்ட்ரானிக் ஐட்டம் சொல்லிட்டு ஒரு நேம் வைக்கிறேன். இந்த எலக்ட்ரானிக் ஐட்டம் அப்படிங்கிற இந்த கண்டெய்னருக்குள்ள என்ன இருக்கும், அப்சல்யூட்லி எலக்ட்ரானிக் ஐட்டம் தான் இருக்கும். ஏன்னா நம்ம அதுக்காக தான் அதை ஐடென்டிஃபை பண்றதுக்காக தான் நம்ம இந்த நேம் வச்சிருக்கோம் இல்லையா. ஒருவேளை இந்த ப்ளூ கலர் கண்டெய்னர்ல வந்து இப்போ மெடிக்கல் வேஸ்ட் இருக்குன்னு பண்ணுவோம், வெளில மெடிக்கல் வேஸ்ட் நம்ம டைப் பண்ணி வச்சிருவோம். ஸோ நம்ம பார்த்த உடனே இதை மெடிக்கல் வேஸ்ட் சொல்லிடுவோம், உள்ளுக்குள்ள அதே மாதிரி மெடிக்கல் வேஸ்ட் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த மெட்டீரியல் என்னவோ அதுக்கேற்ற நம்ம வெளில வச்சோம்னா நம்ம அதை ஈஸியா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி உள்ள இருக்கிற அந்த மெட்டீரியலுக்கு நேம் வந்து நம்ம டேட்டான்னு சொல்றோம், வெளில வச்சிருக்கிற அந்த நேம் பார்த்தீங்கன்னா வேரியபிள் நேம் சொல்றோம். ஸோ இதே கான்செப்ட் தாங்க. நம்ம இது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாமா. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்கு, இந்த பாக்ஸ்க்குள்ள நான் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வைக்கிறேன், அந்த ப்ராடக்ட் தான் நம்ம டேட்டான்னு சொல்றோம். இப்போ என்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது உள்ள வந்து ஒரு பேனா வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, இந்த பேனா தான் வந்து நமக்கு ப்ராடக்ட், ஓகேவா. ஸோ இதை நம்ம ப்ராடக்ட்ஸ் இல்லாமல் டேட்டான்னு மாற்றிக்கலாம். இந்த பாக்ஸ் வந்து நம்ம வெறும் பாக்ஸ்ன்னு கூப்பிடாம நம்ம வேரியபிள் கூப்பிட்டுக்கலாம். ஓகே, இந்த வேரியபிள்குள்ள ஒரு பேனா இருக்கு, அப்போ இந்த வேரியபிள் நேம் என்னவா இருக்கும், பெண்ணுன்னு கொடுத்துக்கலாம், இல்லைன்னா ரிட்டன் திங்ஸ் ஏதோ ஒன்று. நமக்கு இது எப்படி நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியுமோ அந்த மாதிரி நேம் நம்மளா கொடுத்துக்கலாம். இல்லை எனக்கு வந்து இன்னொரு ப்ராடக்ட் வேணும்னா அதுக்கு தனியாக ஒரு பாக்ஸ், அதாவது தனியாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம், அந்த பாக்ஸில் ஒரு டேட்டா கொடுக்குறோம், அந்த டேட்டா பார்த்தீங்கன்னா பென்சில், இதுக்கு நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம் பென்சில் சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா பேனா வைக்கிறதுக்கு தனி பாக்ஸு, ஸோ பேனா வச்சாச்சு, இதில் நிறைய பேனா இருக்கலாம், அதில் ஒரு பேனா கூட இருக்கலாம். அது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம பென்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துருக்கோம். இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அதில் பென்சில் வச்சிருக்கோம், இதை நம்ம பென்சில் சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்கோம், கீழே பென்சில் சொல்லிட்டு வச்சிருக்கோம். ஸோ இப்போ நம்ம இந்த பாக்ஸ்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டு ஃபியூச்சரில் 1 or 2 months கழிச்சு வந்து பார்த்தோம்னா எந்த பாக்ஸில் பேனா இருக்கு எந்த பாக்ஸில் பென்சில் இருக்கு நமக்கு தெரியாது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், வெளியில இந்த மாதிரி ஸ்டிக்கர் போட்டிருப்போம், இந்த பாக்ஸ் மேலே பேனான்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்போம், இதில் பென்சில் சொல்லிட்டு எழுதி வச்சிருப்போம். ஸோ நமக்கு என்ன தெரியும், ஓகே இந்த பாக்ஸில் பேனா இருக்கு, இதில் பென்சில் இருக்கு தெரிய வரும். இல்லை எனக்கு ஒரே பாக்ஸில் பேனா பென்சில் இருக்கணும், அது எல்லா சேர்த்து ஸ்டேஷனரி ஐட்டம் சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கிறதா இருந்தால் நம்ம அப்படியுமே வச்சுக்கலாம். ஸோ பென் அண்ட் பென்சில் சொல்லிட்டு நேம் கொடுத்துட்டு நம்ம பென் அண்ட் பென்சில் ரெண்டுத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணலாம், இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் இது எல்லாமே ஒரே டேட்டா தான், அதை மொத்தமா ஒரு பாக்ஸ்ல போடுறதும் இல்ல தனித்தனியா போடுறதும் நம்மளோட இஷ்டம். அது எதுக்குன்னா அந்த பாக்ஸ்ல போட்டு வச்சா அது ஈஸியா நம்ம கேரி பண்ணிட்டு போகலாம், அது ஹேண்டில் பண்ண ஈஸியா இருக்கும். இல்ல பாக்ஸ் போடாம தனியா கையில வச்சிருந்து வச்சுக்கோங்களேன், அது ஈஸியா கேரி பண்ண முடியாது, கஷ்டமா இருக்கும். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா. ஸோ ஒரு பையனோட கையில பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டேஷன் ஐட்டம் இருக்குங்க. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வச்சிருக்கான், அவனால எதுவுமே சரி கேரி பண்ணிட்டு போக முடியல, சில விஷயம் கையில இருக்கு சில விஷயம் சதுரம். இது எந்த அளவுக்கு ரொம்ப ஹார்டா இருக்கும் ஒரு சின்ன பையனுக்கு. அப்படிங்கும்போது அந்த பையனுக்கு இப்படி கொடுக்காம நம்ம அதை ஒரு பாக்ஸ்ல போட்டு ப்ராப்பரா கொடுத்தோம்னா அவனால ஈஸியா கேரி பண்ணிட்டு போக முடியும்.
ஸோ இந்த பாக்ஸில் இருக்கிற கூடிய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா டேட்டான்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த பாக்ஸில் நம்ம வேரியபிள் சொல்லிட்டு கால் பண்ணுறோம். ஸோ இதுதாங்க ஆக்சுவல் வேரியபிள்ங்கிறது. சிம்பிளாக சொல்ல போனால் நமக்கு வேணுங்கிற டேட்டாவை ப்ராப்பராக நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு அந்த பாக்ஸுக்கு நம்ம ஒரு நேம் ஐடென்டிஃபை பண்ணி வச்சோம்னா நம்மளால அது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இந்த பாக்ஸில் இந்த ஐட்டம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபியூச்சரில் நம்ம எப்போ போனாலுமே நம்ம அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு போகாமல் அந்த பாக்ஸை எடுத்துகிட்டு போனாலே போதும். அதில் இருக்கிற எல்லா டேட்டாவுமே நமக்கு மொத்தமாக நம்ம கூட வந்துடும். லைக் இந்த மாதிரி. ஸோ இவ்வளோதாங்க வேரியபிள். இந்த வேரியபிள் கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலன்னா வீடியோ அகைன் ஃபர்ஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். அண்ட் இது வெறும் பார்ட் 1 தான். பார்ட் 2ல நம்ம ப்ரோக்ராமிங் பார்க்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். திஸ் இஸ் சைனிங் ஆஃப் மைக்ரோபட் தமிழ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.